வல்லவரையா உன் குருவாழை கொடு. இளவரசி படையிலிருந்து நினைக்க போகிறீர்களா? வாழை கேட்டேன் நண்பனே. நீ கடம்பூர் செல்ல வேண்டும். வரும் பௌர்ணமி இரவு கடம்பூர் சம்பவ ரயில் மாளிகையில் நடக்கக்கூடாது ஏதோ நடக்கவிருப்பதாக உளவு செய்தி. நீ அங்கு சென்றது என்னவென்று அறிய வேண்டும். தஞ்சை சென்ற சக்கரவர்த்தியிடம் நடந்ததை சொல்ல வேண்டும். என் தங்கை குந்தவை பழைய அறையில் இருக்கிறாள். அவளையும் சந்தித்து விவரத்தை சொல். சோழர் ஒப்புக்கொள்வாரா? நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டால் சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ள செய்வது என் பொறுப்பு. இதில் மதுரா நகரின் கருத்து என்ன? நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்கிறேன். இளவரசே, வெளியே வாருங்கள். உங்களுக்கு முடிசூட்ட காத்திருக்கும் சிற்றரசர்களை சந்தியுங்கள். Shivo,
பசங்களை நிப்பாட்டணும்ல, பூ போட சொல்லியிருக்கேன்ல. பொன்னினது காத்திருக்க, சோழ மண்ணும் காத்திருக்க, வானதி, என்ன நடந்தது? வெண்ணிலவும் காத்திருக்க, சூரியனை காணலையே, கண்மணிய காணலையே, இனி பார். காவல் சொல்லு. காணலையே, அருண்மொழியா, பொன்னியின் செல்வனுக்கு என்ன? காலத்தை காணலையே, உண்மையானவரையாகிவிட்டாள் அரசே. காணலையே. பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி எங்கே? எதற்காக வர சொன்னாராம்? சித்தப்பா, சக்கரவர்த்தியை எதிர்க்க ஒரு பெரிய படை திரட்டிக் கொண்டிருக்கிறீர்களாமே, உண்மையா? அரசரை எதிர்த்தார். சோழ நாட்டை உடைக்கவா கட்டளை? அதுதான் நீங்கள் நாடும் உரிமையா? சோழ அரியணையை அபகரிக்கவா? எனக்குரிய ஒன்று அரசருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடனாக அதை திரும்ப கேட்கிறோம். இருக்கோடு எடுத்து வா, குருவான் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா, இருக்கோடு எடுத்து வா, குருவான் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா. இதோ ஆதிசிவன் நம் காலாமுகர்களுக்கெல்லாம் நல்லதொரு வழி காட்டி இருக்கிறார். சோழ நாட்டின் தவ புதல்வர் சிவபக்தர் கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகத்தேவர் ஏதோ நம்முடன் நிற்கிறார். கோடியக்கரையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. அருண்மொழியை கடல் விழுங்கி விட்டதாம். அடுத்த பட்டத்துக்குரியவர் மதுராந்தகதேவர். உயிரோடு இருக்க பொன்னியின் செல்வன் உயிரோடு இருக்க. ராஷ்டிரகூடரை வென்ற அறிஞ்சயர், வீரபாண்டியனின் தலை கொண்ட ஆதித்த கரிகாலர் எனும் மா வீரர்களின் வரிசையில் எழுந்த பொன்னியின் செல்வருக்கு வெற்றி. நான் வென்றெடுத்த மணிமொழியை என் விருப்பம் போல் அளிக்கும் உரிமை எனக்கு உண்டல்லவா? ஆகவே இந்த மணிமொழியை என் சிறிய தந்தை மதுராந்தகத்தேவருக்கு அளிக்கிறேன். அருண்மொழி, வேண்டாம். எனக்கு அதற்கு தகுதி இல்லை. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டவன். பேராசைதான் அரசர்களுக்கு அழகு. இந்த பாரத நாட்டையே நாம் வெல்ல வேண்டும். இமயத்தில் புலிக்கொடி பறக்க வேண்டும். நான் வாளுடன் உங்கள் வலப்பக்கம் நிற்கிறேன்.
Yeah.